இப்போது ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடிங்க. நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செய்து கொடுங்க. நன்றிங்க. நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தாங்க. அதுக்கு 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை 2 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் ஆற வச்சு வச்சுருக்கேன். பால் 1 டம்ளர், மைதா 1 சின்ன கப்பு, சர்க்கரை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், ஆரிகானோ கொஞ்சம், வெண்ணெய் கொஞ்சம். இப்போ இவ்வளோதாங்க தேவையான பொருள். இப்போ செய்முறையை பார்க்கலாங்க. இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சுங்க. வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகுனதும் மைதாவை போட்டுக்கலாங்க. இப்படி மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. வறுத்துட்டு இதை ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம். இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இது கட்டி இல்லாமல் கரையும். 1 டம்ளர் ஊற்றியிருக்கேன். இப்போ பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு வெந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பாஸ்தாவை கொட்டிக்கலாம். இப்போ இறக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இந்த மக்காச்சோளம் வேக வச்சு வச்சுருந்தாங்க, அதை முதல் காட்ட மறந்துட்டேன். இப்போ போட்டுட்டேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் சர்க்கரையெல்லாம் பத்துமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆரிகானோவை கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.